ஓம் ஷைராம், ஜெய் ஷைராம். இந்த ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம், பாபா ஸ்டோரி. அதில் ஒரு நாள் வந்துட்டு காகா சாஹிப் இருக்காங்க இல்லையா, அவர் வந்துட்டு ஷேடியில் வந்து அவருடைய வீட்டில் ஷீலா அவருடைய அந்த வாதா சொல்லுவாங்க இல்லையா, வாதானா வந்துட்டு ஒரு வராண்டா, சரிங்களா. அவர் தங்கிறதுக்கான என்ன, பாபாவுடைய பக்தர்கள்லாம் தங்குறதுக்காக அவர் வந்துட்டு ஒரு வராண்டா வந்துட்டு கட்டிக்காரங்க, சரிங்களா. அங்கே அவர் வந்து குளிச்சுட்டு வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார் காலையில், சரிங்களா. தியானம் பண்ணும் பொழுது அவருக்கு இந்த விட்டலனுடைய தெய்வீக காட்சி அப்படி ஒன்று கிடைத்தது. விட்டல்னா யார்? பாண்டுரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பாண்டுரங்கன் விஷ்ணு தான், திருமால் தான், சரிங்களா, திருமால் தான். அவர் தான் விட்டல். அந்த விட்டலனுடைய தெய்வீக காட்சியை அவர் பார்க்குறாரு எங்கே, அவருடைய தியானத்தில், சரிங்களா. தியானத்தில் நமக்கு இந்த மாதிரியான வந்துட்டு ஒரு அதிசயமான காட்சிகள் எல்லாம் நிறைய கிடைக்குங்க நமக்கு, தெய்வ காட்சிகள், சரிங்களா. நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது நான் கூட சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த தெய்வத்துடைய அந்த ஒரு ரூபம், அந்த ஒரு பிம்பம் நமக்கு தெரியும். எந்த கடவுளுக்கு நம்ம வந்துட்டு எந்த கடவுள் நமக்கு நம்மளை எந்த கடவுளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடவுளுடைய அந்த ஒரு பிம்பம் வந்து தெரியும், சரியா, தியானத்தில். என்ன அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கும் வந்து அந்த வெட்டில் நிற்காங்க இல்லையா, அந்த பாண்டிரங்கன், அவருடைய தெய்வீக காட்சியை ஒன்று கிடைச்சிது, சரிங்களா. இந்த பாண்டிரங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து எக்கத்திரமா இருக்கார். அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கார், சரிங்களா. அது வந்து பெரிய ஃபங்க்ஷன். அது வந்து பெரிய வந்து ஒரு கோலாகலமாக வருஷத்துக்கு ஒன் டைம் நான் போகிறேன் இல்லையா, பெருமாள் கோயில் நான் படிக்கும்போது போவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோயிலில் ஆண்டாள் பாட்டின்னு ஒரு பாட்டி வந்து அவங்களா பூ பறித்து ஒரு மாலை கட்டி பெருமாளுக்கு வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. அவங்க தனியாக பூ பறித்து கொடுப்பாங்க, அப்போ பெருமாளுக்கு வந்துட்டு சாத்துவாங்க. வயசான பாட்டி, வயசு என்ன ஒரு 80 கூட இருக்கும் அந்த பாட்டிக்கு. கூன் போட்டிருப்பாங்க. அந்த பாட்டி வருஷம் பார்த்திங்கன்னா இந்த விட்டல்ஸ், அந்த பாண்டிரங்கன் இருக்கார் இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த கோயிலுக்கு போவாங்க, வருஷம் போவாங்க. அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போவாங்க, சரிங்களா. அது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் போல் அந்த ஃபங்க்ஷன். நான் போனதில்லை, எனக்கு அதுக்குள்ளே வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ நான் அதுக்கப்புறம் நான் போனதில்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு பாபாவை வந்து பார்க்க போகிறாரு. பாபாவை அவர் பார்க்க போன போது பாபா கேட்குறாரு, விட்டல் பாடியில் வந்தாரா அப்படின்னு கேட்குறாரு, சரியா. நீர் அவரை காணவில்லையா? என்ன, அவர் மிகவும் நடுவல் பேர்வடி இருக அவரை பிடித்துக்கொள், இல்லா வீடில் உமக்கு அவர் டேக்கா கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார் என்ன அப்படின்னு பாபா சொல்கிறாரு, சரியா. என்ன அதை கேட்ட உடனே அவருக்கு இப்படி யாருமே அங்கே இருக்க யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவரை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் ஆச்சரியப்பட்டாங்க, அதுக்கப்புறமா இவர் இப்படி தான் நம்ம என்ன பண்ணாலும் அவருக்கு தெரிஞ்சிடுது. அவர் எல்லா இடத்துலையுமே இருப்பார் பாபா, எங்கும் நிறைந்திருப்பார், சரிங்களா. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் தான் பாபா, சரியா. எங்கேயுமே இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார் அவர். என்ன
என்ன அப்படின்ட்டு சொன்னாரா. பாபா சிரிச்சாரா, அவரும் வந்துட்டு பேசாமல் வந்து சிரிச்சிட்டு வந்துட்டார். ஓகேவா. பின்னர் மதியான வேளையில் அந்த காட்சிக்கான காரணமே பார்த்தீங்கன்னா பாபா தான். சரியா. பாப்பா தான் வந்துட்டு அவருக்கு அந்த காட்சி, அந்த வீட்டில் வந்து பாண்டவங்களுடைய காட்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருடைய பக்தர்கள் அவர் கூட வந்துட்டு வந்து இருக்கவங்கள பற்றி சாதாரண சிந்தனை பண்ணி அவங்களுக்கு தேவையான நன்மைகள் செய்யறது தான் அவருடைய ஒரே கடமை. சரியா. அதுக்கு தான் அவர் வந்துட்டு காட்டுக்கெலாம் போகாமல் நம்ம கூடயே வாழ்ந்தார். சரியா. நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் 20-25 படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான். தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் இது அப்படியே அச்சு அசலாக பொருந்திருப்பது கண்டு தீஷித் அதிசயமடைந்தார். பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார். சரிங்களா. எனக்கு கூட இது ஒரு ஒரு ஆஞ்சநேயர் வந்துட்டு எனக்கு வந்து கனவுல வந்துட்டு வந்தார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு தேவையானது மன தைரியம். அதனால் நீ ஆஞ்சநேயரை வணங்கு அப்படின்ட்டு எனக்கு பாபா வந்துட்டு எனக்கு கையில் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு ஒன்று வந்துடுச்சு. சரிங்களா. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஷிரடிக்கு போயிருந்தப்ப நான் கனவுல பார்த்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் சிலையை நான் பார்த்தேன். சரிங்களா. கனவுல நான் வந்துட்டு எந்த மாதிரி பார்த்தனோ அதே மாதிரியான ஆஞ்சநேயருடைய அந்த ஒரு உருவ பொம்மையை வந்து பார்த்தேன். பார்த்துட்டு அது வந்து மார்பிள் தான் அது. சரிங்களா. அதை நான் வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் அது மாதிரி நம்ம தேடவே வேண்டாம். நம்ம வந்துட்டு ஒரு பெருமை விஷயம்லாம் பண்ண வேண்டாம். அது இயல்பாகவே நமக்கு நடக்கும். சரியா. பாபாவுடைய ஒரு கிருபை நமக்கு இருக்குன்னா எனக்கு அது மட்டும் சர்வசாதாரணமாக நமக்கு எல்லா பெரிய பெரிய விஷயங்களுமே நமக்கு ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். கொடுத்துட்டே இருப்பார் பாபா. அந்த மாதிரி ஒரு கடவுள் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி அவருடைய பூஜையில் வந்துட்டு வச்சு வணங்கினார். அடுத்து வர்றது அது ஒரு வேறு ஒரு கதையாக இருக்கா. சரிங்களா. அதனால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்.